சமீபத்தில் லாகூர்லேருந்து கராச்சிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஷாஜெயின்ற ஒருத்தர் டிக்கெட் வாங்கியிருக்காரு. அவர் டிக்கெட் வாங்கிட்டு அவர் ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிருக்காரு. அங்கே போனவர் டிக்கெட்டை கொடுத்துட்டாரு, உள்ளே ஏறிட்டார். அதுக்கப்புறம் அவர் ஜெடாவில் இறக்கி விட்டப்பட்டிருக்காரு. இதுதான் ஸ்டோரி. இவருடைய வெர்ஷனை நம்ம கேட்குறப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு பிளேனுக்குள்ளே ஏறி. 2 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் பனிப்பெண்ட்டை நான் இன்னும் 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் கராச்சி வரல அப்படின்னு நான் கேட்டதுக்கு, என்ன கராச்சியா, நீங்கள் ஜெடாக்கில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பனிப்பெண் ரொம்ப அதிர்ச்சியோடு சொல்லியிருக்காங்க. அப்போது இவர் ஷாக் ஆகி, எப்படி நான் ஜெடாக்கு போக முடியும், நான் டொமஸ்டிக் ட்ராவல் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மேலும் ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. திரும்ப உங்களை நாங்கள் ரிட்டர்ன் அனுப்பிச்சிடும், பட் 3 டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி 3 டேஸ் வெயிட்டுக்கு அப்புறம் அவர் திரும்ப லாகூருக்கு ரிட்டர்ன் வந்திருக்காரு. லாகூருக்கு வந்தவர் அவர் லீகல் நோட்டீஸ் அந்த ஏர்லைன்ஸுக்கு அனுப்பிச்சிருக்காரு. இந்த ஏர்லைன்ஸில் நெக்லிஜென்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா அவர்கிட்ட டைரெக்டாக ஒன்லி டொமஸ்டிக் ட்ராவலுக்கான டிக்கெட் மட்டும் இருந்திருக்கு, நோ பாஸ்போர்ட், நோ இன்டர்நேஷ்னல் டாக்குமெண்ட்ஸ். இப்படி இருக்கிறப்போ ஒரு பர்சன், லோக்கலில் இருக்க ஒரு பர்சன் ஒரு ஃபாரின் லேண்டுக்கு எப்படி ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ இப்போ ரைஸ் பண்ணி, இதை லாகூர் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த ஏர்லைன்ஸ் மேலேயும். அது போக ஃபெடரல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, அதாவது FIA, அவங்களும் இதை கையில் எடுத்து இப்போதைக்கு இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பியூர் கேஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ். ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.